Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சிம்பிளாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 3 பீஸ் கிராம்பு, 2 பீஸ் ஏலக்காய், கொஞ்சமா பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 பீஸ் சின்ன பீஸா எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிற போறோம். இப்போ நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்காம இந்த சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் வதக்கிற போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ 1/2 kg சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இது போனோட தான் எடுத்திருக்கேன். போனோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதே மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழி கூட செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சிக்கனோட தண்ணிலாம் வெளியே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு ஆயில் பிரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆயிலாக பிரிஞ்சு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு வற்று வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இது சூடான சாதம், இட்லி, ஊத்தப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சிங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.